உடம்பு உயிரையும் நிலைப்படுத்திக்கொள்ள எப்படின்னா, உடம்பும் உயிரையும் நிலைப்படுத்துகின்ற இடம் ஒரே இடம் பூர்வமத்தை சுழிமுனை இருந்தான். ஆசானை கேட்கிறான், அடியன் வாசியோடு வாசியாக கலந்து கொள்ள வேண்டும். அடியின் உயிராகவும் உடலாகவும் உணர்வாகவும் அறிவாகவும் நீ இருந்து எனக்கு அருள் செய்யன்னு கேட்கிறான். அடியின் உயிராகவும் உடம்பாகவும் உணர்வாகவும் சிந்தனையாகவும் என் எண்ணமாக மாற வேண்டும். நீயே என்ன எண்ணமாக மாறினால் அங்கே கொனைக்கேடு இருக்க முடியுமோ? ஞான பண்டிதா, ராமலிங்க சாமிகளே, வள்ளுவருமானே, அகத்தீசா, நீயே என் எண்ணமாக இருக்கிறாய். நீ சிந்தையில் குடிக்கொள்ளும் போது பகைமை இருக்க முடியுமோ? நீ சிந்தையில் குடிக்கொள்ளும் போது ஜீவதெய்வம் இல்லாது போகுமோ? நீ என் சிந்தையில் குடிக்கும்போது காமவராக இருக்க முடியுமோ? நீ என் சிந்தையில் குடிக்கொள்ளும் போது பொருள்வெறி இருக்க முடியுமோ? நீ என் சிந்தையில் குடிக்கொள்ளும் போது ஜாதி வெறி இருக்க முடியுமோ? நீ என் சிந்தையில் குடிக்கொள்ளும் போது மதவெறி இருக்க முடியுமோ? நீ என் சிந்தையில் குடிக்கொள்ளும் போது யானை கர்வம் இருக்க முடியுமோ? என் சிந்தையில் குடிக்கொள்ளும் போது பகை உணர்வு இருக்கும், பழிவாங்க உணர்ச்சி இருக்குமோ? நீ என் சிந்தையில் குடிக்கொள்ளும் போது உலக மக்களை அத்தனையும் கடவுள் போல நினைப்பேன் அல்லவா? நீயே என் சிந்தனையை மாற வேண்டும். நான் நீயாக வேண்டும், நான் நீயா, நீ நானாக வேண்டும், நான் நீயாக வேண்டும். மற்றொரு வேண்டுகோள்னா, ஞான பண்டிதா, மௌன குருநாதா, முருகா, ஒரு வேண்டுகோள்னா, என்ன மகனே, என்ன உனக்கு வேண்டும் தான் அத்தனை தந்திருக்கேண்ணா. பெரிய பெரிய கட்டடங்களும் வாகனங்களும் தொண்டர்களையும் அள்ளி கொடுத்துருக்கேண்ணா. ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன? அது என்ன வேண்டுகோள்னா, நான் பெரிய பாபசுமை வச்சிருக்கிறேன். என்கிட்ட இருக்கிறது வெறும் உமி, துர்நாற்றம் உள்ள உமி இருக்கு. அது ஒரு வைக்கல், நிறைய பாவசுமை இருக்கு. இந்த பாவசுமை கிட்டத்தட்ட ஒரு பெரும் மலையாட்டம் இருக்கு. இத்தனை நீ வாங்கிக்கண்ணா. ஏன்னா உன் பாவசுமையை நான் வாங்கினேன். ஒன்னால் அதெல்லாம் எரித்து விட முடியும். உன் அருள் என்ற கனல் கொண்டு எரித்து விடுவாய். என் பாவத்தெல்லாம் நீ வாங்கிக்கணும். நீ செய்த புண்ணியத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துடணும். இந்த ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும். நீ செய்த புண்ணியம் உண்டே இருக்க அருள் பொருள் புண்ணியத்தை அன்னிட்டு அப்படியே கொடு. என்கிட்ட பொறாமை வஞ்சனை கொடுமைகார பாவி நான். என் பாவம் இந்த பெரும் மூட்டை இருக்குது, இந்த மூட்டையை நீ வச்சுக்க போட்டு என்கிட்ட கொடுக்கணும். நல்ல அறிவடாடணும். சரி, இந்த பாவ மூட்டையை நீ என்ன சொன்ன? நான் அதை அருள் என்ற கனாலால் எரிச்சு விடுவேன். உன் பாவ மூட்டை பூராவும் அருள் என்ற கனால கொளுத்தி விடுவேன். இந்த பாவம்னா என்னன்னா, உன்னை பொல்லாத காமதேகமே பாவம், உன்னை கொடிய கோபமே பாவம், யானென்ற கருவமே பாவம், பழி வாங்க உணர்ச்சி இருக்குவதே பாவம், பொறாம குணமே பாவம், வன் சொற்களே பாவம். இந்த பாவத்தை எல்லாம் நீ வாங்கிக்கையா. நீ சாந்தமே வடிவானவர், நீ கருணையே வடிவானவன், நீ புண்ணியவான், மரணமேலா பெருவாள் பெற்ற புண்ணியவான். உன்னுடைய புண்ணியத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, என் பாவத்தை நீ வச்சுக்கிறேன். இன்னொரு வேண்டுகொள்ளாள். என்ன வேண்டுகொள்ள? நீ என் சிந்தையில் குடிக்கொள்ள வேண்டும். நீ என் சிந்தையில் குடிக்கொண்டால் இந்த பாவை இந்த என்னிடம் கொனைக்கடி இருக்க முடியுமோ? இருக்கவே முடியாது. எப்போதும் சிந்தையில் குடிக்கொள்ள வேண்டும். எப்போதும் நாமத்தையே சொல்ல வேண்டும். எப்போதும் சொல்ல முடியாது. எப்போதெல்லாம் உன் நினைக்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு அருள் செய்யணும். நீ சிந்தனையில் மாறினால் நீயே என் சிந்தனை, நீயே என் செயல், நீயே என் எண்ணம், நீயே என் நோக்கம், நீயே என் சித்திகள் அத்தனையும் நீயாக இருந்தால் எனக்கு எந்த வாழ்க்கையில் எந்த குறையும் வராது. நீயே அருள் செய்யன்னு கேட்கணும். இப்படி ஒரு வேண்டுகோள். எதிலிருந்து? நிலையாமல் இருந்து நிலையானதை பெற்றுக்கொள்ளணும். வேறுண்டு வினையில்லை முருகா, வெற்றி பாலகனாய் வந்திட்ட குமரா. வேறுண்டு வினையில்லை முருகா, வெற்றி பாலகனாய் வந்திட்ட குமரா. காலத்தை வென்றிட்ட முருகா, காலத்தை வென்றிட்ட முருகா, கருணை கொண்டே வந்திட்ட குமரா. வேறுண்டு வினையில்லை முருகா, வெற்றி பாலகனாய் வந்திட்ட குமரா. வேறுண்டு வினையில்லை முருகா. குமரனும் நீ, கும்பனும் நீ, குருராசனும் நீ. குவலயத்தில் அவதாரம் ஆனவன் நீ. பாமரனும் அருள் பெறவே பாடுகின்றேன் அரங்கனுக்கே. பாமரனும் அருள் பெறவே